இன்னைக்கு நான் என் தங்கச்சியோட காலேஜுக்கு தான் போயிருந்தேன். என் தங்கச்சிய நீங்க நெறைய வீடியோவுல பார்த்துருந்துருப்பீங்க. கோலம் போட்டிருப்பாங்க. அவங்களோட காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க காலேஜ்ல ஓவிய உலான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அத பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். இந்த சிற்பம் எல்லாம் அவங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் பண்ணாங்க. இந்த பெயிண்டிங் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என் தங்கச்சி பண்ண பெயிண்டிங்ஸ் தான். இந்த பெயிண்டிங்கும் என் தங்கச்சி பண்ணது தான். அது பக்கத்துல இருக்கிற இன்னொரு பெயிண்டிங்கும் என் தங்கச்சி பண்ண பெயிண்டிங் தான். ஒவ்வொரு பெயிண்டிங்க்கு உண்டான அர்த்தத்தை கேட்கும்பொழுது தான் அந்த பெயிண்டிங்கோட முழு உருவமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் அதோட அர்த்தம் தெரியும் போது அந்த பெயிண்டிங் நம்மளை வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பெயிண்டிங்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையை சொல்லணும்னா பசங்க இந்த வயசில் சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழ்ந்து யோசித்து இவ்வளோ டீட்டெயிலாக ஓவியம் வரைகிறாங்கன்னும் போது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்க்கும் அவங்க செலவழிச்சிருக்க அவங்களோட நேரத்தையும் அவங்களுடைய உணர்வு பூரத்தையும் பார்க்கும்போதே உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா பெயிண்டிங்க்கும் அதுக்குண்டான மீனிங்கோட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பசங்க. உண்மையிலே யாருக்கெல்லாம் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். இந்த காலேஜில் பெயிண்டிங் ஆர்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது பறையாட்டம், சிலம்பம் இதெல்லாம் பசங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தராங்க. இந்த பெயிண்டிங்கும் என் தங்கச்சி பண்ணது தான். ஒவ்வொரு பெயிண்டிங்க்கு உண்டான அர்த்தத்தையும் கேட்டு உணரும் போது தான் அந்த பெயிண்டிங்கோட முழு உருவமும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொரு பெயிண்டிங்கோட ஸ்டைலை பார்க்கும்போதே இதெல்லாமே ஒரு ஆள் பண்ணது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிகிற அளவுக்கு அவங்களோட தனித்துவத்தை காமிச்சிருந்தாங்க. இந்த கண்காட்சியில் உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அது மட்டும் இல்லாமல் சமூக ரீதியாகவும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. போய் கண்டிப்பாக பாருங்கள். முழுக்க ஃப்ரீ தான். போய் யார் வேணாலும் பார்க்கலாம். என்ட்ரன்ஸோ எந்த கட்டணமும் கிடையாது. இந்த ரெட் பில்டிங்கும் என்னோட தங்கச்சியோட பெயிண்டிங் தான். ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் நம்ம பார்க்கும்போது இருக்கிற உணர்வை விட அதோட விளக்கத்தை கேட்கும்போது தான் இன்னும் அந்த பெயிண்டிங் நம்மளை ஆழ உணர செய்யுது. அந்த அளவுக்கு எல்லா பெயிண்டிங்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காலேஜில் டெக்ஸ்டைல்ஸை பற்றின டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி கண்காட்சி வைக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் நினச்சி என் தங்கச்சி ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். என் தங்கச்சி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கோலம் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே அவங்க தான் வந்திருப்பாங்க. நிறைய பேர் இப்போ கெஸ் பண்ணியிருந்தீங்க இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கணும்னு. இவங்க ஆர்டிஸ்ட் தான். இவங்க படிக்கிறதும் அதுக்குண்டான படிப்பு தான் படிக்கிறாங்க. இந்த காலேஜில் என் தங்கச்சி மட்டும் படிக்கலை, எங்கள் அப்பாவும் இந்த காலேஜில் தான் படித்தார். எங்கள் அப்பாவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். எங்கள் ஃபேமிலியில் பொதுவாக எல்லாருமே நல்லாவே படம் வரைவாங்க. அந்த திறமை எங்கள் தங்கச்சிக்கு எங்கள் எல்லார் விடவும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த பெயிண்டிங்கும் என்னோட தங்கச்சி வரைஞ்ச பெயிண்டிங் தான். இந்த பெயிண்டிங்கோட கலர் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதில் வரைஞ்சிருக்க பூலேருந்து தேனி கூடுலேருந்து இவங்க தான் என்னோட தங்கச்சி. நான் சொன்ன பெயிண்டிங் இதுதான். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கார் வலைக்கு போயிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். நான் அழவே ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் என் தங்கச்சி அதை யோசித்து எனக்காக ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இது என்னையும் எங்கள் வீட்டுக்காரும் வச்சு வரைஞ்சேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்மள ஒரு பெயிண்டிங்காக பண்ணியிருக்காளே அப்படின்னு.
இந்த காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் இது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு. அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேக்ஸ் அதாவது மெழுகை வந்து போட்டு டிசைன் இல்லாமல் பண்ணிவிட்டு அதை வந்து சாயத்தில் முக்கி அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு இந்த வேக்ஸை எடுத்து சூப்பராக டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே டிசைன் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமான வேலையாகவும் மாதிரி தான் தெரிஞ்சுது. சுடு தண்ணியில் போட்டு முக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து சாயத்தை போட்டு ஒவ்வொரு டிசைனாக மாற்றி ஒவ்வொன்றும் கொண்டு வரத்துக்குள்ளே அவங்க படுற பாடு அவ்வளோ இதுவாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒவ்வொன்றத்தையும் ரெடி பண்ணுறாங்கன்ட்டு. இதெல்லாம் ட்ரெஸ்ஸில் போடுறதுக்கான பிரிண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை ரெடி பண்ணுறதுமே ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நம்ம சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸில் இந்த டிசைன் பிடிக்கல அந்த டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு பிரிண்ட்டும் ஒவ்வொரு டிசைனும் செய்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி பிரிண்ட் அச்சு எடுத்து அதுக்கு போட்டு ஒவ்வொரு டிசைனாக மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த டிசைன். இந்த டிசைனை வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் கொண்டு வரணும். அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொருத்தவங்க இன்னொரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த வாரம் தான் கண்காட்சி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சிலை செய்கிறவங்களுக்கும் இந்த பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் கண்காட்சி நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த சிலை செய்கிறவங்க வந்து நுகர்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்த சிலை சிற்பம் எல்லாம் அங்கே இருந்தது. இந்த மாதிரி கலைகள் எல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நாளைக்கு திங்கட்கிழமையும் அந்த கண்காட்சி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர வாரங்கள்லேயும் நிறைய கண்காட்சி நடக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள்.